இப்போது நம்ம வந்து போன வீடியோவில் வந்து இன்ட்ராயூரிட்டரி டிவைசஸ் அந்த டிவைஸோட அட்வான்டேஜ், இன்ட்ரடக்ஷன், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த எப்படி வந்து இதை வந்து டெவலப்மெண்ட் பண்ணாங்க இந்த டிவைஸை அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இந்த ஐயூடின்றது வந்து பார்த்தோம், போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துங்க, அப்போ தான் இது புரியும். இப்போ இது வந்து ஒரு ஸ்மாலான ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து இன்செர்ட்னு கிரேவிக்ஸ் அதுங்க வந்த பாயிண்ட்டே தான் அப்படியே வரும். யூட்ரஸில் வந்து கிரேவிக்ஸ்ன்ற இதில் வந்து இப்போ ஃபிட் பண்ணுவாங்க ப்ரெக்னென்சியை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, ஓகேவா. அப்புறம் வந்து இது வந்து ஸ்மாலாகவும் ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக் ஃப்ரேமில் வந்து இது வந்து தயாரிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங், ஓகேவா. அது கம்பி மாதிரி ஒன்று இருக்கும். அது எதுக்காகனா வெஜினல் அப்பர் பார்ட்டில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்ப் மாதிரி இது வந்து கம்பி மாதிரி இருக்கும், அதில் ஸ்ட்ரிங் மாதிரி, ஓகேவா. கம்பி மாதிரி தான், கம்பியே இருக்காது அதில். அடுத்தது வந்து திஸ் ஐயூடி இஸ் ஏ நாட் நோட்டிசபிள் டூரிங் சொல்லிடுறேன் இல்லையா, போன வீடியோ சொல்லி இன்டர் கோர்ஸ்னால் வந்து இப்போ இது வந்து ஃபிட் பண்ணிட்டவங்க வந்து செக்ஸ் வந்து பண்ணக்கூடாதா அப்படின்னா அதை தான் வந்து இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. இன்டர் கோர்ஸ்னால் வந்து செக்ஸ் தான். இப்போ செக்ஸ் பண்ணுறப்போ வந்து இந்த கம்பி இது வச்சிட்ருக்காங்களே ஐயூடி டிவைஸை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த வித நோட்டிசபிள்லாம் பண்ண தேவையில்லையா, ஓகேவா. உங்கள் பாட்டில் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பாயிண்ட். அடுத்தது வந்து ஐயூடி கேன் லாஸ்ட் 1 to 10 years 1 to 10 years வரையும் இது வந்து எஃபெக்டிவாக இருக்குமா இந்த டிவைஸு. அப்புறம் வந்து இது எக் அண்ட் ஸ்பெர்மை வந்து அஃபெக்ட் பண்ணும், ஓகேவா. மூமெண்ட் அதோட மூமெண்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணி ஃபெர்டிலைசேஷன் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து லைனிங் ஆஃப் யூட்ரஸ் ப்ரிவெண்டிங் இம்ப்ளான்டேஷன், அந்த யூட்ரஸோட லைனிங் வந்து சேஞ்ச் ஆகாமல் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுமா, அந்தளவு பக்காவாக வந்து இம்ப்ளான்ட் பண்ணி வைப்பாங்களாம். தி ஆல்சோ சேஞ்ச் தி லைனிங் ஆஃப் இப்போது இந்த சேஞ்சிங் தி லைனிங் ஆஃப் அந்த யூட்ரஸ் இருக்கிற லைனிங் வந்து சேஞ்ச் பண்ணி அந்த ப்ரிவெண்ட் தி இம்ப்ளான்டேஷன், ஓகேவா. இம்ப்ளான்டேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இது இந்த பாயிண்ட் வந்து கஷ்டமாக இருந்தால் இது விட்டுருங்க, ஓகேவா. மற்ற பாயிண்ட்லாம் நிறையா இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுதுங்க. அப்புறம் வந்து பர்த் கண்ட்ரோலை வந்து இது 99% வரையும் பக்காவாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது 0.01% தான் சான்ஸ் இருக்குது, அதுவும் ரொம்ப ரேர் அதெல்லாம், ஓகேவா. அதெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க, அதாவது ஓகே. அப்புறம் இது வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிடுறாங்க முன்னாடி. எய்ட்ஸ், HIV அந்த மாதிரி இருக்கவங்களாம் ப்ரொடெக்ட் பண்ணாது, ஒன்லி ப்ரெக்னெண்ட்டை வந்து ஆவாமல் பார்த்துக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஐயூடியை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுவாங்கன்னா எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குவோம் இன்சர்ஷன் ஆஃப் இந்த 5 to 10 minutes வந்து எடுத்துக்குமா இது இன்சர்ட் பண்ணுறதுக்கு. அவ்வளோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த கிரேவிக்கல்ன்ற இடத்துல தான் இதுதான் கிரேவிக்கல், இங்கே வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க பாரு, இதுதான் அந்த டிவைஸ், ஓகேவா. இது பிளாஸ்டிக்கும் இதனால மேடப் ஆகிருக்கு சொன்னோம் இல்லையா, இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணிவிடுவாங்க. இதை தாண்டி தான் வந்து இது வந்து போய் இங்கே போய் தானே ப்ரெக்னென்ட் ஆவாங்க, இது தாண்டி தான் போகணும் ஸ்பெர்ம், அதனால் வந்து இங்கே போட்டுறதுனால இது வந்து தாண்டி கிராஸ் ஆகி போவாது, அதுதான் வந்து சொல்கிறாங்க இது, ஓகேவா. இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, போன வீடியோவில் பார்த்துருப்போம், அதே சேம் தான், ஓகேவா. வேறு எதுவும் இல்லை. அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்கே நம்ம எதுக்காக பர்த் கண்ட்ரோலுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், அப்புறம் கேர்ள்ஸோட சேஃப்டிக்கு அவங்களோட கம்ஃபர்டபுளுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சில பேருக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸு ப்ரெக்னென்ஸ் ஆனால் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருப்பாங்க, ஓகேவா. எனக்கு இப்போ ப்ரெக்னென்சி அவங்க வந்து பாடி கண்டிஷன் வந்து ஒத்துழைப்பாது, ஓகேவா. இது நீங்களாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓகேவா. சில பேருக்கு வந்து இன்டர் கோர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க, ஆனால் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும். இதில் நீங்களே படிச்சுங்க, இது உங்களுக்கே புரியும், ஓகேவா. இந்த நோட்ஸ் வந்து நான் டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன். டெலகிராம் சேனல் லிங்க் ஒர்க் ஆகலைன்னா லேர்ன் வித் ஜீவித்னு டெலகிராம் போட்டிங்கன்னா அதில் நோட்ஸ் சேனல் வரும், அந்த சேனலில் போயிட்டு நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி